मत्वा परवासुदेवम् रङ्गेशयम् राजवदर्हणीयम् प्रावोदिकीम् यो कृतसूक्तिमाला भक्तात्रिरेणम् भगवन्तमीरे. சுவாமி, அங்கே என்ன ஒரே கூட்டமா உள்ளது? ஏதாவது விசேஷமா? ஆமாம் சுவாமி, திருவரங்கம் பெரிய கோவிலில் முதலியாண்டாம் வம்சத்தை சேர்ந்த கோவில் கந்தாடை அண்ணன் திரு வெங்கடாச்சாரிய சுவாமி எழுந்தருளி உள்ளார். சுவாமியின் 75வது அமிர்த மகோத்சவ பூர்த்தி விழா நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா, அப்படி என்றால் என்ன? அவர் யார்? எங்கிருந்து வருகிறார்? அடியேன் சுவாமி, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சுவாமி கோயில் கந்தாடை அண்ணன் திருவம்சத்தை சேர்ந்த ஆச்சாரிய புருஷரா? ஸ்ரீயபதியான சர்வேஸ்வரன் திரிபாத விபூதியான ஸ்ரீவைகுண்டத்தில் சம்சாரிகள் தன்னை அடையாமலே பலகாலம் பிறந்து இறந்து இந்த லீலா விபூதியில் துன்பப்படுகிறார்களே, தான் வேதனைப்பட்டு இவர்களும் கருடன் ஆதிசேஷன் போல் நம்மை அடைந்து கைங்கரியம் செய்ய பிராப்தி இருக்க இழக்கிறார்களே என்று எண்ணி சரீரத்தை கொடுக்க சிருஷ்டி செய்தான். அது மட்டும் போராது, இவர்கள் நல்வழியில் வாழ தானே வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் கொடுத்தார். அதுவே சில பேர் மட்டும் அறியும்படியாக இருந்ததால் தானே அவதாரங்களை செய்து அதில் முக்கியமாக ராமகிருஷ்ணாதிகளில் தான் எப்படி லீலா விபூதி நடக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். அதை இதிகாச புராண முதத்திலே வெளியிட்டார். ஆனாலும் அதனால் திரும்பியவர்கள் மிக சிலரே என்று உணர்ந்து பகவான் மானை கொண்டு மானை பிடிக்குமா போலே ஜீவர்களை கொண்டு ஜீவர்களை திருத்த எண்ணினார். ஆழ்வார்களை பிறப்பித்தார். அவர்கள் பகவத் குணத்தில் ஆழ்ந்து அந்த அனுபவத்தால் ஞான புத்தி வைராக்கியங்கள் கரைபுரண்டு ஓடி பாசுரங்களாக வெளிவென்றது. அப்படியானாலும் ஆழ்வார்களுடைய மனநிலையும் பாசுரங்களையும் சம்சாரிகள் புரிந்து கொள்வது கடினம் என்று உணர்ந்து ஸ்ரீமன் நாதமுனிகள் முதற்கொண்டு ஆச்சாரிகளை துவக்கமாக ஆச்சாரிகளை பிறப்பித்தார். இவர்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் அறிந்து அதை தாங்களே வாழ்க்கையிலும் வாழ்ந்து காண்பித்தனர். சம்சாரிகளுடன் இருந்து உபதேசம் செய்து திருத்தினார்கள். இது ஒருவாறு பகவான் திருவுள்ளம் முகந்து இருந்தாலும் நிறைய பேர் திரும்பவில்லை. அதை கருதி தனது முக்கிய அடியவரான ஆதிசேஷனை அழைத்து 200 வருடங்கள் கூறி நில உலகில் அவதாரம் செய்து கற்றுண்ட ஆத்மாக்களை திருத்தும்படி கட்டளையிட்டார். அவரு ராமானுஜராக அவதாரம் செய்தார். ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தின் அன்பு எளிமையாகவும் லோகத்தில் எடுத்துரைத்தார். பல மடங்கு சம்சாரிகளை திருத்தி திருமகளின் கேள்வனுக்கு ஆக்கினார். ரங்கநாதன் இவருக்கு உபய விபூதிகளையும் இஷ்ட விநியோகமாக ஆற்றி வருகிறார். சீடர்களை 74 சிம்மாசன பதிகளாக்கி அதன் மூலம் ராமானுஜருடைய சம்பந்தம் ஏற்படும்படி பண்ணி வைத்தார். அதை கொண்டு எம்பெருமானுடைய அருளாக்கி ஆளாக்கினார். அந்த 74 சிம்மாசன பதிகளில் உடையவருடைய ஸ்ரீ பாதுக ஸ்தானத்தில் இருப்பவருமாய் பூர்வாசனத்தில் மருந்துவருமாய் எழுந்தருள் இருந்தவர் முதலியாண்டான். இவர் சக்கரவர்த்தி திருமகன் லக்ஷ்மணன் செய்த குற்றேவல்களை கண்டு மகிழ்ந்து தானே ஆதிசேஷனுக்கு மறுவதாரத்தில் தொண்டுபுரிய ஆசைப்பட்டு முதலியாண்டானால் பிறவதாரம் செய்தார். எம்பெருமானார் 120 வருடங்கள் இந்த நில உலகில் வாழ்ந்து காட்டி நடந்து தானே பாலமாக இருந்து மோட்சத்தை அளித்து பக்தர்களை திருத்தி திருமகள் கேள்வனுக்கு அடிமையாக்கினார். இந்த குரு பரம்பரையில் தொடர்ந்து பல பெரிய மகிமையர்கள் திருவதாரம் செய்து பேணி வளர்த்தனர். ஆனாலும் பெரிய பெருமாளுக்கு திருப்தி பிறக்காமல் போக மறுபடியும் ஆதிசேஷனை பார்த்து மீதமுள்ள 80 வருடங்களையும் ஆதிசேஷன் மறுக்கராமவதாரி புனர் அவதாரமாக ஸ்ரீ மணவாள மாமுனிகளாக திரு அவதாரம் செய்தார். துஷ்டர்களுடைய படையெடுப்பிற்கு பின் சம்பிரதாயத்தை புனருத்தாரணம் செய்து நிர்வகித்தார். மணவாள மாமுனிகளுக்கு எந்த அங்கா சீடர்கள் இருந்த போதிலும் முக்கியமாக இருந்தவர்கள் அஷ்டதிக்னஜ சிஷ்யர்கள். அதிலும் மிகவும் அந்தரங்கமாகவும் ஆச்சாரின் மீது பேரம காதலும் அவர் திருமணையில் பதிவு உள்ளவர்களாகவும் எழுந்தருளி இருந்தவர்கள் முதலியாண்டானுடைய திருவம்சத்தில் முதலியாண்டானை ஓர் அவதாரம் செய்த கோயில் அண்ணனான வரத நாராயண குரு.
அடியேன் சுவாமி, பெருமாளுக்கு காய்கறிகளை கொண்டு வந்துள்ளேன். சுந்தரையா, இந்த காய்கறிகளை நம் பெரிய ஜீவனிடத்தில் கொண்டு சேரும். அடியேன் அப்படியே ஆகட்டும் சுவாமி. சுவாமி, அடியேன் உள்ளே எழலாமா? அடியேன் தேவரிற்காக காய்கறிகளை கொண்டு வந்துள்ளேன். தேவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எழலாம். யார் நீ? எங்கிருந்து வருகிறேன்? என்ன காய்கறிகள் இது? எப்படி விளைவிக்கப்பட்டது? என்ன நினைத்து பயிர் செய்தேன்? அடியேன் நல்ல பகவத் சிந்தனையோடு பயிர் செய்தேன். சத் பாகவதர்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்துடன் வளர்த்தேன். நல்லது, ஆகட்டும், உள்ளே சேர்க்கலாம். சுவாமி வரதநாராயண குரு அவர் முதலியாண்டான் திருவம்சத்தில் அவதரித்தார். முதலியாண்டான் திருவம்சத்திலே வந்த தேவராஜ உழப்பர் என்பவருக்கு புரட்டாசி மாதத்திலே புரட்டாதி நட்சத்திரத்திலே அவதரித்தவர் வரதநாராயண குரு. இவர் திருவரங்க திருப்பதியிலேயே அவதாரம் பண்ணினார். மணவாள மாமைவனும் ஸ்ரீரங்கத்திலேயே வானமாவர ஜீயர் முதலான சிஷ்யர் வர்க்கங்களோடு காலக்ஷேபம் செய்து கொண்டும் ஒரு சமயம் வரதநாராயண குரு தன் வீட்டு வாயிலே அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மணவாள மாமணி மடத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது வரதநாராயண சுவாமி அவரை அழைத்து, நீ யார், எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்க, அதற்கு அவர், எனது பெயர் சிங்கரையர் என்றும் நான் மணவாள மாமணிகளை ஆசிரியக்க வந்துள்ளேன், அதற்கு தக்க காலம் வர வேண்டும் என்றும் சொன்னார். அதற்கு வரதநாராயண பெரிய கோயிலே எத்தனையோ சுவாமிகள் இருக்க நீர் ஏன் அவரை ஆசிரியக்க என்று கேட்க, சிங்கரையர், அது தேவரகசியம், இரவு நேரமாகிவிட்டபடியால் சரி வாரும் அமுக் செய்வீர்கள் என்று அவரை வரதநாராயண சுவாமி திருமாளிகையிலேயே பூஜனை செய்வித்தார். பின்பு சத் விஷயங்களையும் லாயித்தார். பிறகு அவரது தேவியாரை உணர்ந்து செல்லும் முன்பு பிள்ளை லோக்காச்சாரியர் திருவடிகளே சரணம், மணவாள மாமனிகள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி உறங்கினார்கள். இதை கவனித்த அண்ணன் சுவாமிகள் சரி காலையில் கேட்டுக்கொள்ளலாம் என நினைத்தார். அவரும் உறங்கினார். அவருக்கு ஒரு சொப்பனம் தோன்றியது. கனவிலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் ஒரு சன்னியாசியும் இருந்தார்கள். அந்த ஸ்ரீ வைஷ்ணவன் வரதநாராயண சுவாமியை ஒரு பிரம்பாலே அடித்து மேலே மாடிப்படி ஏறி அவரை அழைத்து சென்று அந்த சன்னியாசியை முன்னே நிறுத்தினார். அப்போது அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் சன்னியாசி சுவாமியை பார்த்து, சுவாமி, இவன் சிறு பிள்ளை, இவனை திருப்பி பணிகொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அந்த சன்னியாசியும் அப்பிள்ளை அருகில் அழைத்து மடியில் அமர்த்தி, நாம் தான் உடையவர், எம்பெருமானார், இவர் முதலே ஆண்டான், நாமே மணவாள மாமுனிகளாக அவதரித்துள்ளோம், அவரையே நீர் ஆசிரியக்க வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்த குலத்திலிருந்து வந்த நாங்கள் இவற்றை இழக்கலாமோ? காலையிலே கனவு கலைந்து எழுந்து மிகவும் ஆச்சரியப்பட்டவராய் சிங்கரையரை அழைத்து, நான் ஒரு குருஸ்தானத்தில் உள்ளதால் தன்னிடம் அந்த தேவ ரகசியத்தை சொன்னால் ஆகாதோ என்று கேட்க, அவரும் கூறலானார். நான் ஸ்ரீரங்கத்தில் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் காய்கறி கொடுத்து வருவேன். அப்படி ஒரு முறை மணவாள மாமுனிகள் மடத்திற்கு காய்கறிகள் கொடுத்து விட்டு பின்பு பெரிய பெருமாளை சேவித்து விட்டு வரலாம் என்று சென்றேன். அப்போது பெரிய பெருமாள் அர்ச்சகர் முகேன ஆவிர்வாவித்து, நீர் இன்று மிகுந்த பாக்கியவான் ஆனேன் என்று அடியேனை தழுவி கொண்டார். பிறகு மாமுனிகள் மடத்திற்கு வந்து அங்கே பிரசாதம் ஒருவர் கொடுக்க அத்தை சுயரித்து சுத்த சத்த குணத்தோடு அன்று இரவு உறங்கினார்.
அப்போது அடியனுக்கு ஒரு கனவு வந்தது. கனவிலே பெரிய பெருமாள் தனது உணவு கரத்தாலே தன் தலைக்கு மீதிருக்கும் அமர்ந்தாழ்வானை காட்டி, இவரே அழகிய மணவாள ஜீயராக அவதரித்துள்ளார், அவரையே நீ சென்று ஆசிரியித்து அவருடனே ஒரு சம்பந்தத்தை உருவாக்கிக் கொள்கின்றார். அந்த சொப்பன வித்தாந்தத்தை தெளிந்த அடியே மணவாள மாமுனிகளை ஆசிரியிக்க வந்துள்ளேன் என்றார். இத்தை கேட்ட மணவாள மாமுனிகள் மீது கேட்ட வரதநாராயணர் தனக்கு வந்த சொப்பனத்தையும் சிங்கரையர் சுவாமிக்கு வந்த சொப்பனத்தையும் தனது தேவியார் இரவு தூங்கச் செல்லும் கூடியவற்றையும் சிந்தித்து மிகுந்த பயபக்தியோடு தனது அனைத்து பந்துக்களை அழைத்து இந்த சொப்பன விருந்தாந்தத்தை கூறி அனைவரும் சென்று மணவாள மாமுனியை ஆசிரியிக்க வேண்டும் என்று கூறினார். என்ன நம்மளுக்கு இப்படி ஒரு சொப்னம் வந்துள்ளது? காலையில் நம் பந்துக்களுடன் போய் சுவாமியை ஆசிரிக்க வேண்டும். இவ்வாறாக அனைவரும் வானமாமலை ஜெயன் சுவாமி முன்னிட்டு கொண்டு மணவாள மாமுனி சுவாமியை நடத்தி அடைந்தனர். இந்த 20 குடும்பங்களோடு கூடிய 120 கந்தாடையர்களும் திரளாக வந்தனர். மாமுனிகளும் வந்துள்ள கந்தாடையர்களை பார்த்து, நீர் ஏற்கனவே உயர்ந்த ஆச்சாரிய வம்சத்தில் வந்தவர்கள், அப்படி இருக்க அடியனிடம் ஏன் ஆசிரியக்கணும் என்று கூற, இல்லை சுவாமி, இது பெரிய பெருமாளின் நியமம் என்று கூறினார்கள். சுவாமியும் சரி ஆகட்டும், மற்றும் ஒரு நல்ல நாள் பார்த்து செய்து கொள்ளலாம் என்று அனைவரும் சுவாமியிடம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக் கொண்டனர். அடியேன் கந்தாடை வம்சத்தார் அனைவரும் தங்களை காக்க வருகின்றார்கள் சுவாமி. அப்படியா? சுவாமி, அடியேன் கந்தாடை வம்சத்தார் தேவரையிடத்தில் ஆசிரியிக்க வந்துள்ளனர். அப்படியா? ஆகட்டும், எழலாம். வாருங்கள் பிள்ளை. நீ ஒரு அசட்ட ஆச்சானையா? சுவாமி, அடியேன் உள்ளே எழலாமா சுவாமி? வாருங்கள் பிள்ளாய், எழலாம். மணவாள மாமுனிகள் கோவில் அண்ணனுக்கும் எளிமையத்திற்கும் மட்டும் தனியாக ஸ்ரீவாசின் காலக்ஷேபம் சாதித்தார். இன்றும் பெரிய கோயிலிலேயே ராஜமகேந்திரன் திருச்சுற்றிலே மணவாள மாமுனிகள் சாதிக்கும்படியாகவும் எதிரிலே எறும்பியப்பா அண்ணன் சுவாமிகள் அமர்ந்திருக்கும்படியாகவும் சித்திரம் வரையப்பட்டிருக்கும். இப்படியாக பகவத் விஷயம், ஸ்ரீவாசியம் முதலிய அனைத்து தாமே அவருக்கு சொல்லிக் கொடுத்து தனக்கு பிறகு பகவத் விஷய காலக்ஷேப அதிகாரியாக கோயில் அண்ணனிடம் விட்டார். இவர் ஸ்ரீவஷ்ண பூஷன் நிஷ்டர் என்று பெயருடையவர். பகர்வசன புராணத்தில் படியுடையோன் வாழியே என்னும் வாழி திருநாமம் உடையவர். ஸ்ரீவஷ்ண பூஷண திவ்ய சாஸ்திரத்திலே அபரிதமான ஆசையும் அதன்படி நிஷ்டையும் உடையவர். அதாவது உபதேச ரத்தினமாலையில் 6 வசன பூடனத்தின் ஆழ்வுருள் எல்லாம் அறிவார், 6 சொன்னேரில் அனுட்டிப்பார், ஒருவரில் உண்டாகில் அத்தனையும் காணுள்ளமே, எல்லோருக்கும் அண்டாது நன்றோவது. இவற்றின் வியாக்கியானமாக பிள்ளைலோக ஜெயர் பிரதிவாதி பயங்கர அண்ணா அருளி செய்ததாக ஒரு செய்தி அறிய செய்கிறார். அதாவது ஸ்ரீவசன பூஷணத்தின் ஆழ்வுருளை எல்லாம் அறிந்து ஸ்ரீவசன பூஷணத்தில் சொல்லப்பட்டபடி அனுஷ்டிக்கும் ஒருவர் யார் என்னில் அண்ணனே அவர், அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சாதித்தார் என்ற பிள்ளை லோக ஜீயர் விளக்கியுள்ளார். தனது சமகாலத்திலேயே வாழ்ந்த மற்ற அஷ்டதி கஜங்களாக இருந்த சுவாமிகளாலே கொண்டாடப்பட்டவராக திகழ்ந்தார்.
உன்னன் திருவாய்மொழி பிள்ளை என்னும் தனியனை சுவாமியே அருளிச் செய்தார். நித்தியம் நாம் மங்களாசாசனம் செய்யும் ராமானுஜாச்சாரிய நிர்விஜ்ஞ பிரதிவாசர முஜுல்லா திகந்த சுவாமினி பூஜா சாக்கிலோக ஹிதக்ஷினி என்னும் ஸ்லோகம் கோயில் கந்தாடை அண்ணன் அருள் செய்தது. கோயில் கந்தாடை அண்ணனும் அப்பன் சுவாமியும் அந்தரங்க கைவினையாளர்களால் இவருக்கன. இவர் இந்த காவிரியை கடந்து எங்கும் செல்ல மாட்டாராம். அவ்வாறு இருக்க சுவாமி மணவாள மாமுனிகள் ஒரு சமயம் வரதநாராயண குருவையும் இன்னும் சில சிஷியர்களின் திருவேங்கட யாத்திரைக்கு சென்று வர சொன்னார். அப்படி இருக்க சுவாமியின் உத்தரவை சிறமேற்கொண்டு யாத்திரைக்கு சென்றார். யாத்திரைக்கு செல்லும் வழியிலே காஞ்சியை அடைந்து பேரருளாளரை சேவித்து கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்திலேயே அனைவரும் முன்னிலையிலும் காஞ்சி சுவாமி பிரதிவாதி பயங்கர அண்ணன் சுவாமி முன்னிலையிலும் பெரிய ஜீயரின் பெருமைகளை பறக்க எடுத்து கூறினார். அத்தை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டவராலும் பேரருளாளன் பெரிய ஜீயருக்கு செய்ய வேண்டிய மரியாதையையும் செய்வித்து பெரிய ஜீயரை அண்ணன் ஜீயர் என்று திருநாமமிட்டு அழைத்தாராம் பேரருளாளன். அதாவது பெரிய ஜீயரை சொல்ல வேண்டும் என்றால் அண்ணனையிட்டே சொல்ல வேண்டும் என்றார். இதை கேட்டு அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முன்பே பெரிய பெருமாள் அண்ணனுக்கு ஜீயர் அண்ணன் என்று திருநாமமிட்டார். அதாவது ஜீயரை சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் ஜீயர் என்றும், அண்ணனை சொல்ல வேண்டும் என்றால் ஜீயர் அண்ணன் என்றும் இருவரும் ஒருவருக்கொருவர் நிறுவனங்களாக தெரிந்தனர். வாராக நம்பெருமாள் மீது மிகுந்த பிரவண்யத்தோடு இருப்பதை கண்ட மணவாள மாமுனிகள் கோயில் அண்ணன் மீது 2 வரி கொண்ட தனியில் சாதித்தார். அதாவது சகல வேதாந்த சாரார்த்த பூர்ணாசயம் விபுல வாதூல கோத்ரோத்வா நாமரம் என்று அனைத்து வேதங்களின் தாற்பயங்களையும் அறிந்ததாலே பூர்ணமான அறிவை உடையவரும் வாக்குள்ள கோத்திரத்தில் வந்துதித்த பருவமான சிறந்தவர் என்று பொருள். இதை கேட்டதும் கோயில் அண்ணன் இதென்ன அபச்சாரம் என்று மணவாள மாமுனிகளை தண்டமிட்டு வணங்கி இந்த 2 பெருமைக்கும் காரணம் என்னவென்று நான் சொல்கிறேன் என்று ருச்சிர ஜாமாத்திருத யோகேந்திர பாதாசயம் என்று விண்ணப்பித்தார். கோயில் அண்ணன் அதாவது ருச்சிர ஜாமாத்தா 1000 மணவாள மாமுனிகளுடைய பாதார விந்தத்தை அடைந்தவர். அப்படி அடைந்ததால் தான் சகல வேதத்தையும் நான் அறிந்தவனாக ஆனேன் என்று கோயில் அண்ணன் விண்ணப்பிக்க பரத நாராயணன் மத்குரு சம்சயே என்று பரத நாராயணனாகிய என்னுடைய குருவை நான் அடைகிறேன் என்றும் இப்படி பெரிய பெருமானிடத்தும் பெரிய ஜீயரிடத்தும் அத்யந்த பிரேமயுக்தராயிருந்தார். மேலும் அஷ்டத்தி கஜங்களிலே ஒருவரானவர் எறும்பியப்பா. இவர் கோயில் அண்ணனை முன்னே கொண்டு மணவாள மாமுனிகளை ஆசிரியத்தவர். அவர் இந்த கோயில் அண்ணனையும் தனக்கு ஒரு ஆச்சாரியனாக பாவித்து தன்னுடைய வரவர முனி சதகத்தில் கோயில் அண்ணன் மீது பல ஸ்லோகங்கள் அருளி செய்துள்ளார். அதிலே ஒரு இடத்திலே உன்னுடைய பிரேமத்துக்கு இருப்பிடமாக இருப்பவர்கள் 100 பேர் இருக்கட்டும், ஆனால் வரத நாராயண குருவிற்கு ஒப்பார் அதிலே ஒருவரும் இல்லை என்று அருளி செய்கிறார். இவருக்கு வரதர் என்று திருநாமம் ஏன் என்று பார்த்தால் வரம் ததாதேதி வரதாக, வரத்தை கொடுப்பவர் வரதா. என்ன வரம் என்றால் மணவாள மாமுனிகளுடைய திருவடி தாமரைகளிலே பக்தியை பெருக்கி நமக்கு அருள்பவராம். இந்த கோயில் அண்ணன் இதனாலே இருக்கும் வரத என பெயராயிற்று என்று எறும்பியப்பா அருளி செய்கிறார். மணவாள மாமனிடத்தே பக்தி வேண்டுமெனில் கோயில் அண்ணன் முன்னே செல்ல வேண்டும் என்று இங்கு சாதிக்கிறார். மேலும் ஜீயர் நாராயணர் மணவாள மாமுனியுடைய திருப்பேரனார். அவரும் பகவத் விஷயம் கோயில் அண்ணனிடத்திலேயே கேட்பதினாலே கோயில் அண்ணன் விஷயமாக சப்த விபக்தி ஸ்தவம் என்னும் சமஸ்கிருத கிரந்தமும் 3 தமிழ் பாடல்களும் செய்துள்ளார். அதிலே ஒரு பாடல், தேசமெல்லாம் சுத்தி தெரிந்ததனால் என்ன ஆகும் நெஞ்சே, தேசமுடன் காவிரியில் நீராடி பேசரிய பாத்தூல கோத்திரத்தில் வந்துதித்த திருக்கோவில் அண்ணன் பாதார என்ற பணி என்று. இந்த திவ்ய தேசமெல்லாம் சுற்றி எம்பெருமானை சேவிப்பதால் நாம் பெறப்போவது ஒன்றும் இல்லை. பேசாமல் இந்த காவிரியில் நீராடி கொண்டு திருக்கோவில் அண்ணன் தாமதமாக வருகிறார். சமிக்க வேண்டும் சுவாமி, பெருமாளுக்கு நித்திய அனுஷ்டானங்களை செய்து வர தாமதமாகிவிட்டது. சரி, ஆகட்டும் பிள்ளார். இனி உம்மை பிரிந்து எம்மால் இருக்கலாகாது. ஆதலால் நீயும் உம்முடைய பந்துக்களும் இனி இந்த 16 கால் மண்டபத்திலேயே தங்க வேண்டியது.
சுவாமி, அப்படியே அடியேன். அடியேன் இந்தார்கள் சுவாமி. இவ்வாறாக நம்பெருமான் ஸ்ரீசைல தயாபாத்திர தனியனை வரதநாராயணரின் தேவியிடம் கொடுக்க அந்த ஸ்லோகத்தின் வாயிலாக பெருமாள் தன் குருவின் மேல் உள்ள பற்றால் தன் ஆதிசேஷனை மனமுகந்து கொடுத்தார். ஒரு வருடம் ஈடு காலக்ஷேபம் கேட்ட கடனை தன் ஆச்சாரியனை மாமுனி நிகருக்கு ஈடு செய்யும் வகையில் இனி எந்த ஆழ்வார்கள் பாசனங்களாகட்டும், வேத பாராயணமாகட்டும், சாத்து முறை அனைத்திற்கும் முன்பாக இந்த ஸ்ரீசைல தயாபாத்திரம் லோகத்தை முன்னிட்டபடி ஆரம்பிக்க வேண்டும் என்று பணித்தார். அன்றிலிருந்து இன்று வரை நம்பெருமானின் கட்டளைப்படி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது இந்த ஸ்லோகத்தை முன்னிட்டே ஆரம்பிக்கிறது. அந்த பெருமாள் புறப்பாட்டிற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா. என்னப்பா சொல்கிறாய்? இந்த நடந்த விஷயம் பெருமாளுக்கு புறப்பாடா? ஆமாம் அண்ணா, வாருங்கள் போகலாம். ஆகட்டும், வாப்பா செல்லலாம். அண்ணா, இந்த சந்திர புஷ்கரணியில் தேவரில் நித்திய அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு செல்லலாம் அண்ணா. ஆகட்டும் அப்பா.
சாதியுங்கள் சுவாமி. அப்பன் சுவாமிகளே, சரியான சமயத்தில் தேவரை அழைத்து வந்தீர்கள். நானா? இல்லை சுவாமிகளே, நான் இப்பொழுதுதானே வருகின்றேன். நீர்தானே உன் அண்ணனை அழைத்து வந்தீர்? ஆமாம் அப்பா, நீ தானே என்னை பெருமாள் பொறுப்பாட்டுக்கு அழைத்து வந்து. நானா? இல்லை அண்ணா, நான் இப்பொழுதுதானே வருகிறேன். வரதநாராயண குரு, யாமே உம்முடைய தம்பியாக வந்தோம். அண்ணா என்று அழைத்தோம். உம்முடைய பக்தியைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தோம். உம்மை போலவர்க்காக வந்தோம். யாம் இங்கே பயணித்து இருக்கிறோம். உற்சவங்களை நடத்துகிறோம். உம்மை தவிர்த்து உற்சவம் நடப்பதை யாம் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். அதனாலேயே யாம் நடைபெறவாமல் இருந்தோம். உம்மை கண்டவுடன் நடைபெறந்தோம். வெங்கடாச்சாரியர் இப்பேற்பட்ட நம் அண்ணன் திருவம்சத்தில் இருந்து வந்தவர். நம் காலத்தில் வாழ்கின்ற சுவாமியின் கிருபைக்கு பாத்திர பூதர்களாய் இருந்து நாம் பிறவி பயனை அடைவோமாக. உடையவர் திருவடியிலே சரணம், மாமுனியின் திருவடியிலே சரணம், அண்ணன் சுவாமி திருவடியிலே சரணம், திரு வெங்கடாச்சாரியர் திருவடியிலே சரணம். కాషాయం దాల్చినట్టి కమలాక్షుని రూపం